இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எந்த மசாலாவும் அரைக்காமல் நம்ம இருக்கிற மசாலா வச்சு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். குக்கர் வச்சு ஒரு 100 ml கோல்ட் வின்னர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு மராட்டி முக்கு, ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கிறேன். அது ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், அதையும் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போது கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துனா சீக்கிரமாக வதங்கிடும். மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும், அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கட்டும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ஒரு தடவை வச்சிங்கன்னா மறுபடியும் அதை தான் வைக்க சொல்லுவாங்க. நான் சொன்ன எல்லா மசாலாவுமே சேர்த்து வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன். கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும், கலர் கொடுக்கும் நல்லாவே, குழம்புக்கு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலே இந்த மசாலாலாம் வதங்கணும். இந்த மசாலாலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக எடுத்துங்க. புளிப்பாக இருந்தால் குழம்பு ஸ்பாயில் பண்ணிவிடும், நல்லா இருக்காது. அதனால் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துங்க. இந்த தயிர் சேர்க்கறதுனால மட்டன் சாஃப்டாக வரும், அதனால தான் இது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அந்த எண்ணெய் கொதிக்கிறத பாருங்கள். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன், ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் தக்காளி கம்மியாக தாங்க சேர்க்கணும். ஏன்னா புளிப்பாகிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் சேர்த்துங்க. 1/2 கிலோ மட்டன்னா. பிரியாணி பண்ணுறீங்கன்னா அது வேறு, இது குழம்புனால ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ மட்டனுக்கு. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அங்கே பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. மிளகு ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு தான். நான் சொல்கிற இந்த மசாலாலாம் சேர்த்து வச்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னுட்டு. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg மட்டன் தான் எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் நான் ஒரு 10 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மட்டனை. அதிலே தண்ணி வரும் மட்டன்லேருந்தே, கொஞ்சம் பாருங்கள் வதங்க அதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் வரும் விட்டு. மட்டன் கொஞ்சமாச்சும் வதங்கணும், அப்போ தான் விசில் வச்சு எடுத்தால் கொஞ்சமாச்சும் வெந்து வரும் மட்டனு, இல்லைனா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இப்போ அந்த மட்டன்லேருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்கள், அதுலேருந்தே சுண்டு தண்ணி வரும். இப்போது சால்ட்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் மட்டனுக்கு ஏற்ற சால்ட்டு போட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போது பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு நான் ஒரு 1/2 மூடி தேங்காயில் அதில் பாதி தேங்காய் எடுத்துக்கிறேன், முக்கால்வாசி. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா டேஸ்ட் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நான் ஒரு 7 முந்திரி முழு முந்திரியாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயிலே அதிலே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இந்த ஸ்பூன் அளவுக்கு. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மட்டன்லாம் இறங்கணும், நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது. நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு 200 டம்ளர் கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க தண்ணி ஊற்றி. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுங்க. ஏன்னா இது தான் வந்து கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. இது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, கொதிக்கட்டும். மூடி போட்டு வைங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிங்க. அது போட்டு அரைச்சி வச்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு நான் சொன்ன மாதிரியே வைங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் போட்டு வச்சிடலாம். நம்ம விசில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் குக்கரில் மூடி போட்டு வச்சுக்கிறேன். நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அந்த எண்ணெய்லாம் மேலே அப்படியே மிதங்குது பாருங்கள். இப்போது மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த குழம்புல. நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.